Hi friends, welcome to Diamond Space Mastery. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் நெஸ்டிங் டெப்த் ஆஃப் parenthesis. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஆனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச்சே நாம் பார்க்கலாம், ஆப்டிமல் அப்ரோச்சே. அண்ட் இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரிமூவ் அவுட்டர் parenthesis அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் போட்டுருக்கோம், விச் இஸ் ஃபேமஸ் ப்ராப்ளம். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க் நான் இந்த வீடியோவில் தரேன். யா ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு டோட்டல் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் நமக்கு மேக்ஸிமம் நெஸ்டிங் parenthesis அது எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் நெஸ்டிங் parenthesis அப்படின்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அரேவை இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் மேக்ஸிமமாக நெஸ்டட் எந்த ப்ராக்கெட் ஆயிருக்கு, எந்த parenthesis ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை செக் பண்ணலாம். ஸோ இது வந்து 1. ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறது 2. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அகைன் 8க்கு இருக்கிறது ஓப்பன், ஓப்பன், தென் க்ளோஸ், தென் ஓப்பன், ஓப்பன். ஓகே, யா. இப்போ இந்த பேரண்ட்ஸ்ல மேக்ஸிமம் நெஸ்டட் என்ன? ஸோ இது ஒன்று, அதுக்குள்ள இது ஒரு ஓப்பனிங். ஓகேயா. நெக்ஸ்ட் இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அது இது வந்து அனதர் ஓப்பனிங், அண்ட் அந்த parenthesis உள்ள அனதர் ஓப்பனிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெஸ்டட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு 1. நெக்ஸ்ட் இது 2 உள்ள அனதர் நெஸ்டட் ஆயிருக்கு. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் இது க்ளோஸ் ஆகும்போது, ஸோ இதுலேருந்து ஒன்று மைனஸ் ஆகிடும். ஸோ 1. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அகைன் இன்னொன்று ஓப்பன் ஆகுது, விச் இஸ் டு ஓப்பன் வந்தோம்னா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம், டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். யா, அகைன் இன்னொரு ஓப்பனிங் வந்துருக்கு. யா, 3. நெக்ஸ்ட் இப்போ அதுவும் நமக்கு க்ளோஸ் ஆகுது, ஸோ மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதுவும் நமக்கு க்ளோஸ் ஆகுதில் மைனஸ் பண்ணுறோம். ஸோ அட்லாஸ்ட் டோட்டலாக மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு டெப்த்தாக உள்ளன்னு போயிருக்கிறது வந்து 3 தான் நமக்கு இருக்கிறதுலே டெப்த். ஸோ அதனால நம்ம இதோட ரிசல்ட் வந்து 3 தான். ஓகே, யா, நம்ம இதோட ஆப்டிமல் அப்ரோச் டேரெக்டாக பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை எல்லாமே நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம், எல்லா கேரக்டரையும். ஸோ ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஓப்பன் parenthesis அப்படின்ற கேரக்டர் வந்ததுன்னா நம்ம கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும் கவுண்ட் அப்படின்ற வேரியபிளை. அப்படி இல்லை, ஒருவேளை நம்ம இந்த க்ளோஸ் parenthesis பார்க்குறோம் அப்படின்னா அந்த கவுண்ட்டை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அட் லாஸ்ட் நம்ம இந்த இன்க்ரீஸ் பண்ணுற டைமில் மேக்ஸிமம் எதுன்னு ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்ம அதை ட்ராவல்ஸ் பண்ணும்போது 3 அப்படின்றது நமக்கு ஒரு டைமில் மேக்ஸிமம் ஸ்டோராக இருக்கும். அப்போ ஃபைனல் ரிசல்ட்டில் நமக்கு 3 அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். யா, ஸோ இப்போ இதை நம்ம ட்ரை ரன் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறத நான் இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஐ அப்படின்ற கேரக்டர் நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். யா, இப்போ ஐ வந்து ஓப்பன் parenthesis, அப்போ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ மேக்ஸிமம் நமக்கு இனிஷியலாக 0 இருந்திருக்கும். இப்போ ஐ வந்து ஓப்பன் parenthesis அப்படின்றதால கவுண்ட் 1 ஆயிருக்கு. ஸோ எப்பயுமே கவுண்ட்டை நம்ம மேக்ஸை நம்ம கவுண்ட் அதிகமாச்சுன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ மேக்ஸும் 1. நெக்ஸ்ட் ஐ நம்ம parenthesis மட்டும்தான் பார்க்கணும், ப்ளஸ் இல்லை. அகைன் ஓப்பன் parenthesis 2. இப்போ மேக்ஸிமமும் 2. நெக்ஸ்ட் ஐ இல்லை. நெக்ஸ்ட் parenthesis வந்து க்ளோசிங் parenthesis. அப்போ அகைன் டிக்ரீஸ் பண்ணும்போது 1 ஆகிடும். அண்ட் மேக்ஸிமம் இப்போ 2 தான் மேக்ஸிமம். ஸோ 1 வந்திருக்கிறதால நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அகைன் ஐ இப்போ ஓப்பன் parenthesis இருக்கிறதால அகைன் இந்த 1 வந்து நமக்கு 2 ஆயிருக்கும். ஓகே, இப்போ மேக்ஸிமம் ஆல்ரெடி 2 தான். நெக்ஸ்ட் 3. இப்போ நமக்கு கவுண்ட் 3, பட் மேக்ஸிமம் 2 இருக்கு. இப்போ அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஒரு தடவையும் நமக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐ. நெக்ஸ்ட் க்ளோசிங் parenthesis வரதுனால 2 அப்டேட் பண்ண தேவை மேக்ஸிமம். நெக்ஸ்ட் அகைன் க்ளோசிங் parenthesis வருது 1. அகைன் க்ளோசிங் parenthesis வருது 0. ஐ. நெக்ஸ்ட் ஐ. யா, ஃபைனலாக நமக்கு மேக்ஸிமம் என்ன ஸ்டோர் இருக்கு 3. யா, இதுதான் ஆன்சர். ஓகே, இதை நம்ம டைரெக்டாக இதோட கோடிங்கை பார்த்துடலாம். ஓகே, நான் என் அப்படின்ற வேரியபிளில் நான் எஸ்ஸோட லென்த் எடுத்துக்கிறேன். தென் நம்ம ஃபார் லூப்பில் எல்லா கேரக்டர்ஸையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஐ ஈக்குவல் 0, ஐ லெஸ் தேன் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ். நம்ம என்ன பார்த்தோம், கவுண்ட் அப்படின்ற வேரியபிளும் நம்ம பார்த்துக்கோம். கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஃபைனலாக நம்ம அண்ட் மேக்ஸிமம், மேக்ஸி அப்படின்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன், அதுவும் 0. ஓகே,
ஸோ ஃபைனலாக நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ஃபைனலாக நம்ம மேக்ஸையே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இஃப் எஸ் ஆஃப் ஐ வந்து ஈக்குவல் டு ஓப்பன் பேரண்டஸாக இருக்குது அப்படின்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். அப்படி இல்லை, இஃப் எஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு க்ளோஸ் பேரண்டஸாக இருக்குது அப்படின்னா கவுண்ட் மைனஸ் மைனஸ். அண்ட் எல்லா டைமும் நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸ் ஈக்குவல் மேக்ஸ் ஆஃப் எல்லா டைமும் மேக்ஸிமமாக இருக்க கவுண்ட்டையும் மேக்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ நான் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ யூஎன்டி ஓகே சப்மிட் பண்ணால் ஃபைனலாக அக்செப்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதோட ஜாவா பைத்தான் கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் அனலைஸ் பண்ணால் ஈஸி தான். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும் நமக்கு ஐ வந்து எல்லா கேரக்டரும் பாஸ் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக பிக் ஆஃப் என் இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, நம்ம கவுண்ட் மேக்ஸ் அப்படின்ற ரெண்டே வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1. யா, இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆப்டிமல் அப்ரோச். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளியராக ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.